இதுக்கு முன்னாடி பூந்தமல்லியில் ரெண்டலுக்கு இருந்தோம். இங்கே பாஷ்யமில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு வில்லாஸ்லாம் கம்மி விலைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாஷ்யம்ன்ற ஒரு நல்ல பிராண்டுக்கோசரம் 2020 வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன். பிளாக் 2ல் 2E4 இப்போ நான் இருக்கேன். ஆனால் பாஷ்யம்ன்ற 16 லட்சத்துக்கு நான் வாங்கினேன் சார் இங்கே. ஆனால் பாஷ்யன்ற நேம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். பட் அதுக்கான குவாலிட்டி இங்கே இல்லை. சின்ன சின்ன மழை பெஞ்சால் கூட வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வருது. ஷவர் எல்லாமே லீக் ஆகுது. விண்டோஸ் எல்லாமே லீக் ஆகுது. நிறைய முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். வந்து பேட்ச் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு போயிறாங்க. அகைன் அந்த சேம் கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஷவர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லாமல் சின்ன சின்ன ஆணி அடித்தா கூட கழண்டிட்டு ஊந்துருது. கையை தொட்டாலே சிமெண்ட் எல்லாமே தானாக உதிருது சார். இது இங்கே வந்து சேஃப்டி இல்லை. குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியோடு அங்கே இருக்கோம். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், எவ்வளோ நாள் ஒர்த்தாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் ஒரு சின்ன கனவோட எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பேங்க் லோன் எடுத்து தான் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. இதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் சரியாக இதை நான் பார்த்து கொடுங்க. என் பேர் கிஷோர். நான் திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே 2023 வந்திருந்தேன். சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர். ஸோ ஸ்டார்டிங் வரும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறைய ரூம் காமிச்சாங்க எங்களுக்கு ரெண்டல் எடுக்கிறதுக்கு. நாங்களும் பார்த்தோம், ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நாங்களும் எடுத்தோம். கடந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷமா நாங்கள் வந்து கண்டினியூஸாக மெயின்டெனன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறது இவங்க ஆக்சுவலி கிளீன் பண்ணுறதுக்குமே பாலிஷ் பண்ணி வைக்கிறதுக்குமே மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க. ரூம்ல நிறைய விஷயம் உடஞ்சிடுது. லைக் பாத்ரூம்ல நாங்க யூஸ் பண்ற டோர், நார்மலா அந்த டோர்ல தண்ணி பட தான் செய்யும். நம்ம ஷவர் பண்ணாலுமே சரி, துணி துவச்சி வச்சாலுமே சரி. பட் அந்த தண்ணி பட அந்த டோரே உடஞ்சு வருது நமக்கு. அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதை பத்தி சரி டோர் தான் நமக்கு பிரச்சனை, நம்ம டோர் விட்டாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மழை வர காலத்துல மேல இருக்கிற சிவர்லாம் உடஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. டியூப்லைட் கனெக்ஷன்லாம் இருக்கு, வயரிங்லாம் அப்படியே இருக்கு. ஸோ அந்த இடத்துமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கு. அந்த வாட்டர் வந்து நமக்கே தெரியுது. பெயிண்டா இருக்கட்டும், பெயிண்ட் விழுது. அந்த மாட்டிருக்க டியூப்லைட்டோ ஏசியோ அதுக்கு பக்கத்துல எல்லாமே ஈரமா இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா நாங்கெல்லாம் பேச்சுலர்ஸ் தான். எங்களுக்கே இங்க வந்து ஒரு சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகுது. மற்ற இடத்துல ஃபேமிலிஸ், லேடிஸ் அண்ட் வயசானவங்கலாம் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் நிம்மதியா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. மெயின் ஃபேக்டர் வந்து இந்த செவுரு வந்து சுத்தமா குவாலிட்டியே கிடையாது. சும்மா நீங்க வந்து இந்த மழை காலத்துல போய் சும்மா இதை டச் பண்ணீங்கனாலே அந்த செவுரு வந்து பாக்ஸ் கியூபா வந்து விழ ஆரம்பிச்சிருது. இதை பத்தி வந்து நாங்க எங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓனர் மேல நம்ம தப்பே சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு அவங்க ரெண்ட் குறைக்கிறாங்க. பட் பாஷ்யம்ல இருந்து அவங்க மெயின்டெனன்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. வருஷம் மெயின்டெனன்ஸ் ஏத்துறாங்க. பட் அந்த ப்ராப்ளம்க்கான ரெக்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. இங்க நீங்க பொதுவா வீட்டு மட்டுமே இல்ல, நீங்க லிஃப்ட் எடுத்தாலும் லிஃப்ட்ல வந்து வருஷத்துக்கு நமக்கு ஒரு 4 வாட்டி பிரச்சனை வரும். நீங்க நார்மலா தண்ணி பிரச்சனைனாலும் தண்ணி பிரச்சனை தனியா இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம சேஃப்டி நம்மளால என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அண்ட் நாட் ஒன்லி தட், இங்க பக்கத்துல இப்போ வந்து ஏரி வந்துருச்சு. இப்போ ரீசெண்டா வந்து இந்த பில்டிங்கோட ஸ்டேபிலிட்டி பத்தி வந்து இங்க சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த பில்டிங் வந்து ஸ்டேபிளா கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது மட்டுமே கிடையாது, நம்ம எலக்ட்ரிசிட்டி மெயின் பிரச்சனை எதுக்கு நான் சொல்றேன்னா, பில்டிங் இவங்க வந்து ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல வெறும் சிமெண்ட் எடுத்து தப்பிருக்கானுங்களா, இல்ல வெறும் எம்சென்ட் போட்டு கட்டியிருக்காங்களான்னு தெரியல. உள்ள அவ்வளோ வயரிங் போட்டிருப்பாங்க. உள்ளேயே வாட்டர் சிஸ்டமும் வச்சிருக்காங்க. என்னைக்கு என்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபுல் பில்டிங்கை பத்தி ஏறுமா, என்னைக்கு சும்மா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வி கான்ட் எக்ஸ்பெக்ட். நம்ம மேல நம்ம டியூப்லைட் எரிஞ்சு விடலாம், நம்ம ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபேன் வெடிச்சு போகலாம், ஏசி போட்டு தூங்குறோம், ஏசி வெடிச்சு போகலாம். இது எதுக்குமே வந்து எல்லாத்துமே நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓனருக்கு. ஓனர் எடுத்துட்டு போய் ப்ராப்பர் வேல எடுத்துட்டு போய் பாஷ்யம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் there won't be any சொல்யூஷன். இதை பத்தி அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அது என்னன்னு தெரியல. அவங்க பெரிய பிராண்டுன்னு நம்பிதான் இங்க எல்லாருமே வராங்க. வீடு வாங்குறதும் சரி, வில்லாஸ் வாங்குறதும் சரி பாஷ்யம்னு ஒரு பிராண்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல பாஷ்யம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பிராண்டுக்கு தான் வாங்கி வராங்க. பட் எங்கேயோ ஒரு மூலையில இப்படி கட்டிட்டு சரி இவங்களாம் இந்த மாதிரி பண்ணா இவங்களால கேள்வி கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, கொடுத்த 20-25 லட்சத்துக்கு இவங்களுக்கு இதுதான் கிடைக்கணும்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு அப்படி உட்காந்துக்கிறாங்க. சொன்ன மாதிரி மற்ற ரெசிடென்ட்ஸ், மற்ற பீப்புள், இங்க குடியில்லாத பீப்புள் வாங்கின வீடை வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் மேலிடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் இது வரைக்குமே ஒரு கவர்மெண்ட் அபிஷியலோ சரி, ஒரு போலீஸ் ஆபீசரோ சரி, யாருமே வந்து இங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனோ அந்த மாதிரி எதுவுமே இங்க நடந்து நாங்க பாக்குறது இல்ல. என்னன்னா நாங்க பேச்சுலர்ஸ் தான், நாங்க கொஞ்ச நாள்ல போயிடுவோம். பட் வாட் அபவுட் தி பீப்புள் ஹூ லிவ் ஹியர்?
வீடு ஒருத்தவங்க நம்பி வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஆன்சரபிள் இங்க யாருமே கிடையாது. இப்ப கூட நீங்க போய் பாஷ்யம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஓகே நாங்க பண்ணிக்கிறோம், ஓகே நாங்க மேல இடத்துல சொல்றோம், ஓகே நாங்க வித்தின் ஒரு 1 வீக் நாங்க சால்வ் பண்றோம். இதுதான் அவங்களோட ரெகுலர் ஆன்சராகவே இருக்கும். பட் இதுக்கான சொல்யூஷன் அவங்க தரவே மாட்டாங்க. ஸோ இது பாருங்க, என்னன்னா இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரி ஒன். இந்த ப்ராப்ளம் வந்து இங்க மட்டுமே கிடையாது. நம்ம ஒரு படமும் பார்த்திருப்போம் மாவீரன்ட்டு. இப்போ என்னன்னா எங்களுக்கெல்லாம் நாங்க படத்துல பார்த்தோம். இப்போ நான் எங்க சொந்த ஊர் வேற எங்கேயோ, இங்க எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க. வேலைக்கோ படிக்கிறதுக்கோ எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க. படத்துல பார்த்தது இங்க ஆக்சுவலா ரியாலிட்டியா நடக்குது. இங்க சும்மா அந்த படத்துல தொட்டோன்னு யோகி பாபு தொட்டோன்னு விழும்ல, அந்த மாதிரி தான் இங்க நடக்குது. இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி ரெக்டிஃபைட். ஏன்னா இது ஒரு இடத்துல நடக்கல, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது.